Hi, back to this class. I go to school. இப்போ I go to school இருக்கு இல்லையா? இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன். நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். நான் டெய்லி ஈவினிங் டியூஷன் போகிறேன். நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். இப்படி நம்ம ரெகுலராக பேசுகிற எல்லாத்தையுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். சார் என்ன சார் கிராமர் போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு புரியுமேங்கிறதுக்காக சொல்ல வரேன். நம்ம எதையுமே ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லைல்ல. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்கூல் போகிறேன். இப்போ ஐ கோ டு ஸ்கூல். ஐ கோ டு ஸ்கூல், நான் ஸ்கூல் போகிறேன். ஐ கோ டு காலேஜ், நான் காலேஜ் போகிறேன். ஐ கோ டு மார்க்கெட், நான் மார்க்கெட் போகிறேன். ஐ கோ டு டெம்பிள் போகிறேன். எதுக்காக இப்போ இந்த ஐ கோ டு வந்தேன்னா, டு ஹோம்னு ஒரு வேர்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஐ கோ டு ஹோம் சொல்லிடக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறச்ச ஐ கோ டு ஹோம், நான் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகும். அட் லாஸ்ட் நம்ம வீட்டுக்கு தான் போகணும் இல்லையா? ஸோ ஐ கோ டு ஹோம் சொல்லக்கூடாது. ஐ கோ டு ஹவுஸ், இல்லைனா ஐ கோ ஹோம், ஐ எம் கோயிங் ஹோம். ஐ கோ ஹோம், ஐ எம் கோயிங் ஹோம். So I go to school, I go to market, I go to airport, I go to bus stand, I go to church, I go to college, I go to shopping and I go to cinema. So you can say, but I go to home வரக்கூடாது. சில அந்த கரெக்ஷன்ஸ் நம்ம அப்பே பார்த்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் கம்யூனிகேட் வித் அதர்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷை நீங்கள் ரொம்ப ஈஸின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா எதையுமே நம்ம கஷ்டம்னு நினைக்கும் போது தான் அது கொஞ்சம் பேர்டனாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஈஸியாக நினச்சி பாருங்கள். It's very easy, and it's, you know one thing, English is a language, not a knowledge. Keep it in your mind always. English is a language, not a knowledge. இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். We are going, let's practice some sentence. You know, சில ப்ராக்டிஸ் பண்ணும்போது it's very easy for you. இப்போ நான் நாளைக்கு சென்னைக்கு போகிறேன். நான் நாளைக்கு சென்னைக்கு போகிறேன். இப்போ நான் போகிறேன் அப்படிங்கிறது என்ன டென்ஸு? ப்ரெசண்ட்டா? நான் நாளைக்கு போகிறேன், இனிமே தான் போக போகிறேன். ஸோ அப்போ அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர்னால் ஒன்றுமே வேண்டாம், ஒரு வில் இருக்கணும் அந்த சென்டென்ஸில். எந்த சென்டென்ஸில் வில் இருக்கோ அது கண்டிப்பாக ஃப்யூச்சர். வெரி ஈஸி ஃபார் யுவர் லேர்னிங். வில் இருக்குது, நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்குறோம், அதில் வில் இருக்குது, WILL இருக்குது, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், அது ஃப்யூச்சர். இப்போ நான் நாளைக்கு சென்னைக்கு போகிறேன். ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ. இப்போ நம்ம தப்பாக பண்ணிட்டு கரெக்ட் பண்ணலாம். இப்போ நான் வேர்ட் பை வேர்டு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஏன் நம்ம வேர்ட் பை வேர்டு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது? ஏன்னா நமக்கு நிறைய தப்பு வரும். இப்போ வேர்ட் பை வேர்டு பாருங்களேன். நான் நாளைக்கு சென்னைக்கு போகிறேன். நாளை டுமாரோ, சென்னைக்கு சென்னை. ஐ டுமாரோ சென்னை கோ. கரெக்டா? ஐ டுமாரோ சென்னை கோ. ஃபஸ்ட்டு தப்பு பாருங்கள். ஐ வேர்டு பை வேர்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எடுத்து எழுதிக்கலாமா? நான் ஐ. சப்ஜெக்ட் பக்கத்தில் இங்கிலீஷில் என்ன இருக்கும்? நான் சொல்லி கொடுத்தேனே, தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் வித்தியாசம். SVO இங்கிலீஷு, SOV தமிழ். வேர்பு எப்பயுமே தமிழில் லாஸ்ட்டில் இருக்கும். அந்த லாஸ்ட்டில் இருக்கிற தமிழை கொண்டு வந்து சப்ஜெக்ட் பக்கத்தில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐ போகிறேன், இனிமேல் தான் போகிறேன் இல்லையா? அப்போ என்ன அது? கோ. ஆனால் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? வில் இருக்கணும் இல்லையா? ஃப்யூச்சரில் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஸோ ஐ வில் கோ, ஐ வில் கோ, ஐ வில் கோ. எங்கே போகிறேன்? சென்னைக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? சென்னைக்கு போகிறேன். ஐ வில் கோ டு சென்னை. ஏன் சார்? தமிழில் எங்கெல்லாம் இக்கு வருதோ, அர்ஜென்ட்டில், எங்கே, எப்பொழுது, அந்த மாதிரி இடத்துல இக்கு வந்துச்சுன்னா டூ போடணுங்கிறது ரூல். இப்போ பாருங்கள், ஐ ஃப்யூச்சருங்கிறதுனால வில் போடுறேன். ஐ வில், போகிறதுக்கு கோ, எங்கே போகிறேன்? சென்னைக்கு. டு சென்னை டுமாரோ. சார் இந்த டுமாரோவுக்கு முன்னாடி பை டுமாரோ, ஆன் டுமாரோ, அட் டுமாரோ வராதா? போடக்கூடாது. இப்போ டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஷுட் நாட் யூஸ் எனி ப்ரிப்போசிஷன். எந்த ப்ரிப்போசிஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் ஐ வேர்ப் எடுத்துக்கிறோம், கோ, வில் கோ, சென்னைக்கு டு சென்னை டுமாரோ. இப்போ சொல்லுங்கள், ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ. ஐ வில் கோ டு மதுரை டுமாரோ. ஐ வில் கோ டு திருநெல்வேலி டுமாரோ. ஐ வில் கோ டு டுட்டுக்குரின் டுமாரோ. ஐ வில் கோ டு கேரளா டுமாரோ. ஸோ ப்ராப்பராக இங்கிலீஷில் எழுதவும் ஆஸ் வெல் அஸ் பேசுகிறதுக்கும் நம்ம கற்றுக்க போகிறோம். ஆர் யூ கிளியர் வித்? ஆர் யூ ரெடி ஃபார் லேர்னிங்? ஓகே, ஒன் மோர் சென்டென்ஸ் பார்த்துடலாமா? இப்போ கோவில் மணி காலை 6 மணிக்கு ஒலிக்கிறது. இப்போ காலையில் 6 மணிக்கு கோயிலில் பெல் அடிக்கிறாங்க. இது ரெகுலராக நடக்கிறது இல்லையா? இந்த ரெகுலராக நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லணும். இப்போ ரெகுலராக நான் காலையில் எந்திரிக்கிறேன். ஐ வேக் அப் பை 6 o'clock. I get up by 6 o'clock. I get up by 6 o'clock. I go to school every day. I go to college regularly. I read newspaper every day. ஸோ நம்ம ரெகுலராக ரொட்டீனாக பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லணும். சார் சிம்பிள் டென்ஸ்னால் என்ன சார்? சிம்பிள் டென்ஸ்னால் ஒன்றும் காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேணாம். ரொம்ப சப்ஜெக்ட் பக்கத்தில் வேர்ப் இருக்கணும். இப்போ ஐ பக்கத்தில் கோ இருக்குது பார்த்தீங்களா? ஏதாவது நடுப்பர் இருந்துச்சா? ஐ எம் கோ, ஐ எம் டாக், ஐ எம் ஸ்பீக் வந்துச்சா? கிடையாது. சப்ஜெக்ட் பக்கத்திலே வேர்பு வந்துச்சுன்னா அதுதான் சிம்பிள் டென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். வெரி ஈஸி. இங்கிலீஷில் பேசுகிறவங்க 90% சிம்பிள் டென்ஸில் தான் பேசுகிறாங்க.
அப்போ நம்ம சிம்பிள் டென்ஸை கிளியராக கற்றுக்கிட்டாலே we can have idea to talk. பயமே இல்லாமல் பேசலாம், ஹெசிடேஷனே வேண்டாம். ஆர் யூ கிளியர் வித்? அதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நமக்கு டென்சஸ் தெரியணும், அடுத்து பர்சன்ஸ் தெரியணும். Now we are going to teach. Okay, now we are going to learn. First பாருங்க tenses. எத்தனை tense இருக்கு காமனா? There are 3: present tense, past tense, future tense. ஆனா இங்கிலீஷ்ல there are 12 tenses. How many tenses? There are 12 tenses. ஏன் சார் there are சொன்னீங்க? வெறுமனே 12 சொல்லலாம்ல. நம்ம இப்போதானே சொன்னேன் நான் how to build a sentence. நம்ம சென்டென்ஸாக பேச கற்றுக்கணும், வேர்டா இல்லை. there are 12 tenses in English. There are 12 tenses in English. We divided 4 divisions. நம்ம அதை 4 டிவைட் பண்ணிக்கலாம். சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள்னா என்ன? சாதாரண வாக்கியம். சிம்பிள்னா என்ன? சாதாரணமாக பேசுறது. சாப்பிட்டியா, குளிச்சியா, காலேஜ் போனியா, இன்னைக்கு எப்படி இருந்துச்சா, how was the day, இன்னைக்கு நல்லா போச்சா, ஒர்க் பண்ணியா, ஏன் மூட் ஆஃபாக இருக்கு, ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் கம்யூனிகேட் பண்ணுறது சிம்பிள், சாதாரண வாக்கியம். கண்டினியூஸ், தொடர் வாக்கியம். கண்டினியூஸ், தொடர்ந்து பேசுறது. இப்போ நான் ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன், 2 இட்லி சாப்பிட்டாச்சு, மித்தம் 2 இட்லி இருக்குது. எனக்கு ஒரு ஃபோன் வருது, என்ன அசோக் பண்ணிகிட்டு இருக்க, என்ன அசோக் பண்ணிகிட்டு இருக்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா. பிகாஸ் ஐ ஸ்டார்டட் நாட் ஃபினிஷ். நான் முடிக்கல, நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், நான் முடிக்கல. மிடில் ஆஃப் இட். கண்டினியூஸ் டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? மிடில் ஆஃப் இட், பாதியில் இருக்கிறது. இப்போ கூட பாருங்கள், ஐ ஸ்டார்டட் த கிளாஸ் பட் நாட் ஃபினிஷ்ட் அவுட். இன்னும் நான் முடிக்கல இல்லையா, ஐ எம் டேக்கிங் கிளாஸ் ஃபார் யூ. ஸோ அதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். பர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டாக முடிச்சது, முடிவு பெற்ற வாக்கியம். சிம்பிள் டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? சிம்பிள் டென்ஸ் சாதாரண வாக்கியம். கண்டினியூஸ் டென்ஸ் தொடர் வாக்கியம். பர்ஃபெக்ட் டென்ஸ் முடிவு பெற்ற வாக்கியம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் முடிவு பெறா வாக்கியம். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஒன்றும் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். பர்ஃபெக்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? இப்போ தாஜ்மஹால் பார்த்துருக்கியா, தாஜ்மஹால் பார்த்துருக்கியா, பார்த்து இருக்கியான்னு தான் கேட்போம், பாத்தியான்னு கேட்க மாட்டோம். இப்போ பார்த்தியா, இப்போ பார்த்தியானா பார்த்தியா, பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். பார்த்துருக்கியா, ஏற்கனவே பார்த்துருக்கியா, ஏற்கனவே சாப்பிட்ருக்கியா. இப்போ தஞ்சாவூரில் கவுசா ரொம்ப ஃபேமஸ், கவுசா சாப்பிட்ருக்கியா, தாஜ்மஹால் பார்த்துருக்கியா, பெரிய கோயில் விசிட் பண்ணியிருக்கியா, நார்த் சைடு போயிருக்கியா. ஸோ போயிருக்கியா. ஒரு படம் கூட இந்த படம் பார்த்துருக்கியா, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா. ஸோ இந்த பார்த்துருக்கியா, போயிருக்கியா, வந்திருக்கியாங்கிறது எல்லாமே பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ வேலை பண்ணி முடிச்சாச்சு, முடிச்சிட்டியாடா, முடித்து விட்டாயா, முடிச்சிட்டியா. ஹாவ் யூ டன்? ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க்? ஹாவ் யூ சீன் திஸ் ஃபிலிம்? ஹாவ் யூ கான்? ஹாவ் யூ விசிட்டட்? இது எல்லாமே பர்ஃபெக்டில் வருது. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறப்ப இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. நம்ம லெவல் வைஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் கற்றுக்க போகிறோம், அடுத்து கண்டினியூஸ் போகிறோம், அடுத்து பர்ஃபெக்ட் போகிறோம், அடுத்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போகிறோம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்ன சார்? முடிவு பெறாத வாக்கியம். இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன் சார்? இந்த ஆஃபீஸில் நான் 4 வருஷமாக வேலை பார்க்குறேன். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் த பாஸ்ட் 4 years. ஐ ஹாவ் பீன் டேக்கிங் வெஜிடேரியன் ஃபார் த பாஸ்ட் 10 years. கடந்த 10 வருஷமாக நான் வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் 4 வருஷமாக இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வரேன். ஸோ யூ கேன் சே, அதாவது ஒரு காலத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து அது முடியாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லணும். அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு மெயின் என்ன? சிம்பிளும் கண்டினியூஸும் நம்ம பக்காவாக கற்றுட்டோம்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். சிம்பிளும் கண்டினியூஸும் நம்ம தெளிவாக கற்றுக்கணும். டோன்ட் மேக் கன்ஃபியூஸ். ஓகே.